ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பாம்பு பண்ணைக்கு தான் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணியில் ஒரு எல்லோ கலர் பாம்பு படுத்துருக்கு. இதுவே வந்துட்டு 2 இருந்துச்சு, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பாம்பு ரொம்ப நீளமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒயிட் வித் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அது என்ன பாம்பு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அங்கே ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா தலை நல்லா தெரியும் இதில். இந்த மாதிரி ஒன்றும் ஒவ்வொரு பாம்புக்கு முன்னாடியுமே அது என்ன பாம்பு, ஸோ அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அந்த தலை நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு போகலாம். எல்லாமே அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த விசிட்டர்ஸ் போகிற பாத் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியில் மிரர்லாம் டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ அனகோண்டா. ஸோ இது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த மரத்து கார்னரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே தண்ணி சைடில் அந்த மாதிரி மரத்துக்கு மேலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தெரியுதா? இந்த மாதிரி தான். இதுவே வந்துட்டு 2-3 பாம்பு இருந்துச்சு ஒரே இடத்துல. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குல்ல. வாங்க நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வரப்போ உங்களுக்கு அது என்னென்ன பாம்பு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இது தெரியுதா? இதிலே உள்ள லைட்டாக தலை தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ இது தெரியுதா? ஸோ இதுதான் நல்ல பாம்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த நல்ல பாம்பு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிரர் எதுவும் டச் பண்ணாமல் நல்லபடியாக பார்த்துட்டு வரலாம். இந்த நல்ல பாம்பு இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே போட்டிருக்காங்க. இது எவ்வளோ நீளம், இந்த மாதிரிலாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டுவிரியன் அப்படின்ற பாம்பு. ஸோ இதுவும் அப்படி தான், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கடிச்சிச்சின்னா ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த குட்டி பானைக்குள்ளே இருக்கும். இது அவ்வளோ பெரிய பாம்பாக இல்லை, இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. இந்த கல்லுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இருக்கும். தெரியுதா? அது ஒரு லைட்டாக நெளிகிற மாதிரி. இதுதான் கட்டுவிரியன் பாம்பு. ஸோ அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்டில் அந்த பானைக்குள்ளே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ளீஸ் டு நாட் டச்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து கண்ணாடி விரியன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இதுவும் ரொம்ப பாய்சனஸ் தான் சொன்னாங்க. ஸோ இது என்னென்னா இதுவுமே வந்துட்டு ரொம்ப பெரும்பாலான பாம்பு பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப பாய்சனஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது தெரியுதா? அந்த மண் கலர்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மண்ணும் அதுவும் சேமாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த பிளாக் லைன்ஸ் வச்சு தான் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கண்ணாடி விரியன். அடுத்து பார்த்திங்கன்னா சுருட்டை விரியன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு உள்ளே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்னேக் வந்து எப்படி அந்த உமிழ் நீரெல்லாம் இது பண்ணுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து விஷம் உமிழும் நாகம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு ரொம்ப ஜூம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மரத்துக்கு அடியில் அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் விஷம் உமிழும் நாகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த பாய்சன்லாம் எப்படி ஸ்பிட் பண்ணது, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ நீளம் அகலன்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அவேர்னஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் ஆமை. ஸோ இந்த பால் ஆமைன்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து அமெரிக்கன் ஸ்லைடர் ஆமை. ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த உள்ள தண்ணிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், தெரியுதா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பச்சை ஓணான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ அந்த மரத்துக்கு மேலே இருக்கா அது. அடுத்து இந்திய குளத்து ஆமைன்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதிலலாம் கொஞ்சம் நிறைய ஆமை இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்று நகர்ந்து வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்தேன். அடுத்து சாரை பாம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த கார்னரில் இருக்க தெரியுமா, லைட் எல்லோ வித் கிரே கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 4-5 பாம்பு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு ஒரே இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா மலைப்பள்ளி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த செவர் கார்னரில் இருந்துச்சு. அடுத்து இது வந்து நட்சத்திர ஆமை அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த நட்சத்திர ஆமை, உடும்பு இது எல்லாமே அவுட் சைடில் இருக்கும். இந்த மரத்துக்கு மேலே இருக்கும் பாருங்கள். இது வந்து மலைப்பாம்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மலைப்பாம்பு, அதுக்கப்புறம் இந்த தெற்காசிய மலைப்பாம்பு, பைத்தான்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பைத்தான்ஸ்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருந்துச்சு. இது வந்து தெற்காசிய மலைப்பாம்பு. ஸோ இந்த கார்னரில் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் கேம். ஸோ இது குட்டி பசங்க விளையாடுறதுக்கு 10 rupees 6 rings. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்துட்டு இந்தியன் பச்சோந்தின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இந்த கீழே பார்த்திங்கன்னா இதில் நம்ம உள்ளே போயும் பார்க்கலாம். ஸோ இந்த குட்டி பசங்கள்லாம் உள்ளே போய் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து நீர்க்கோழி. இது வந்து உப்பு நீர் பாம்பு அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இது கீழே தெரியுது இல்லையா. அடுத்து இது வந்து சாரை பாம்பு. இது வந்து தெற்காசிய மலைப்பாம்பு அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து மண்ணூளி பாம்பு. பட் ஆனால் இங்கே இல்லை, எம்டியாக தான் இருந்துச்சு. இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக ஒரு பாம்பு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் குட்டி குட்டியாக தெரியும். இது வந்து சாம்பல் நீர் பாம்பு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கும். இது வந்து கருப்பு மண்ணொலி பாம்புன்னு இருந்துச்சு. கிளாஸ் பக்கத்தில் தெரியுது இல்லையா. இது வந்து பச்சை பாம்பு. இங்கேயுமே எதுவுமே இல்லை. இது வந்து கொம்பேரி முக்கன் அப்படின்ற பாம்பு. ஸோ இது வந்து பார்க்குறப்போ பாம்பு வந்து தலை மட்டும் ஆட்டிகிட்டே இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு இருக்கும் இதில். ஸோ இதுதான் கொம்பேரி முக்கன் பாம்பு. இது வந்து கங்கை நீர் முதலை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த தண்ணிக்குள்ளேயும் ஃபுல்லாக க்ரொக்கடைல்ஸாக நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த க்ரொக்கடைல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இதில் போட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரொக்கடைல்ஸாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக சுற்றி காடாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதுலேயும் க்ரொக்கடைல்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ரேர் தான். ஸோ அந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த முதலைகள் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நைல் முதலை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எதுக்கு அது வாய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இது வந்து சதுப்பு நில முதலை, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது உப்பு நீர் முதலை. இது வந்து இகுவானா. ஸோ இந்த கிளாஸ் பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், அமெரிக்கன் இகுவானா. ஸோ அடுத்து வந்து ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே குட்டி குட்டி அனிமல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல்லாமே ஸ்னேக், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேக்லேயும் இருக்கும். ஸோ குட்டி பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்ன இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஒரு சும்மா பொம்மை மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ், ராஜனாகனா என்ன பண்ணோம், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாம்புமே அதோட பவர்ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கும். இது வந்து கிங் கோப்ரா, அதோட ஒவ்வொரு சும்மா ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. crocodile, பைத்தான். பைத்தான் ஒரு மானு விழுங்குற அந்த இதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அமெரிக்க மலை ஓனான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸ் பக்கத்தில் தெரியுது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோதான், இதுதான் பாம்பு பண்ணை அண்ட் crocodiles இதை பற்றின இது இருக்கும். ஸோ இதில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே ஒரு குட்டி ஷாப் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்துட்டு இந்த இது நம்ம ஃப்ளவர்ஸ் ஏதாவது வாங்கணும், செடி ஏதாவது வேணும்னா நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். இது குட்டி குட்டி இந்த மாதிரி சாமான் மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் அந்த செடியெலாம் வச்சுருந்தாங்க. ஜாஸ்மின், அப்புறம் இந்த ரணக்கல்லி, மருதாணி, ஸோ இந்த மாதிரி செம்பருத்தி, ஸோ இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருந்தாங்க. ஸோ சேலுக்கு தான், ஸோ வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மான் மட்டும் நடந்து போகிறத நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் உள்ளே போக முடியல, டியூ டு பறவை காய்ச்சல்னால உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ பாம்பு பண்ணை மட்டும்தான் ஓப்பனாக இருந்துச்சு நாங்கள் போன டைமில். தேங்க்யூ.